கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி லைட் அண்ட் லைஃப் மினிஸ்ட்ரி ஃபார் தி பிளைண்ட் ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்தி தேவனுடைய வார்த்தைகளை கேட்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஆக வீட்டில் இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், ஆகவே உங்களுடைய உற்றார் உறவினர் எல்லோருக்கும் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி இயேசுவானவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது போல அவர்களையும் இயேசு ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகவே இந்த நேரத்திலும் கூட நம்ம ஒரு பாடலை பாடி பின்பு இயேசு என்ன தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வசனத்தை சொல்லுகிறார், அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று இயேசுவோடு இருக்கணும். ஆகவே இந்த நேரத்திலும் கூட நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை நம்ம பாடலாம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். புத்தகம் 68வது சங்கீதம் 24வது வசனத்தை தேவனுடைய ஊழியர் பிரதர் அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளை கண்டார்கள். இயேசுவானவர் இன்றைய உள்ளத்திலும் உங்களுடைய ஆத்மாவிலும் உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய சரீரம் என்கிற அந்த தேவனுடைய ஆலயத்திலும் அவர் நடந்து வருகிறதை உங்களுடைய கண்கள் காண வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே இயேசுவானவர் பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் வாசமாக இருக்கிறார். அது ஒருவேளை பைபிளாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை தேவனுடைய ஆலயமாக இருக்கலாம். ஆக இயேசுவானவர் அவர் பரிசுத்த தேவனுடைய ஸ்தலத்திலிருந்து இயேசு நடந்து வருகிறார். அன்று நடந்து வருகிறார். உங்களுடைய வாழ்க்கைக்குள் இயேசு நடந்து வருகிறார். உங்களுடைய உள்ளத்திற்குள் இயேசு நடந்து வருகிறார். அப்படி இயேசு வரும்போது அவருடைய முகத்தில் அவருடைய விசேஷித்த அந்த சுவிசேஷ ஒளி அவருடைய முகத்தில் உண்டு. அந்த முகத்தில் உள்ள சுவிசேஷ ஒளி அவர் நடந்து வரும்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு முன் அது ஒளி வீசும், அது பிரகாசிக்கும், அது ஒளியை கொடுக்கும். அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த வெளிச்சத்தில், அந்த பிரகாசத்தில், அந்த தேவனுடைய மகிமை என்கிற வெளிச்சத்திற்குள் நீங்கள் நடந்து வருவீர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு நடந்து வருகிறதை உங்களுடைய கண்களில் நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய கண்களில் நீங்கள் பார்த்து, இயேசப்பா என்னுடைய வாழ்க்கையில் நீர் வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து வந்தபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லி இயேசுவுக்கு நம்ம நன்றிகளை சொல்லணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து வரும்போது
பாவங்கள் முதலாவது மாற்றப்படும், சாபங்கள் முதலாவது மாற்றப்படும், பல விக்கிரக ஆராதனைகள் மாற்றப்படும், பல பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் மாற்றப்படும். ஆகவே தான் இயேசு இன்றைக்கு உங்களை நோக்கி, இன்றைக்கு வாலிப தம்பி தங்கச்சி உங்களை நோக்கி தான் இயேசு நடந்து வருகிறார். அந்த நடந்து வருகிற இயேசு உங்களுடைய வாழ்வை மாற்றத்தான், உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கத்தான், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை இயேசு ஆசீர்வதிக்கத்தான். வாலிப தங்கச்சியாக இருக்கலாம், வாலிப தம்பியாக இருக்கலாம், நீங்கள் பல இடங்களில் பல காரியங்களில் நீங்கள் சிக்கப்பட்டிருக்கலாம். ஆகவே யார் எங்களை விடுதலை ஆக்க முடியும் என்று சொல்லி நினைக்கலாம். இயேசு அப்படிப்பட்ட வாலிப தங்கச்சி தம்பினிடத்தில் இயேசு வருகிறார். வந்து அந்த இயேசு நடந்து ஏன் வரணும்னா உங்களை விடுதலை செய்ய, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை இயேசுவோடு வைத்துக் கொள்ள தான் இயேசு அவரிடத்தில் வருகிறார். ஆகவே அவர் வரும்போது அந்த சத்தியத்தின் வெளிச்சம், அவர் வரும்போது அந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம், அந்த மகிமைக்குரிய வசனத்தின் வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் உதிக்கும். ஆகவே நீங்களும் இயேசுவை போல, விசேஷித்த வகையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் ஒளி கொடுக்கிற, பிரகாசிக்கிற, சத்தியமுள்ள, உண்மையுள்ள மகனா வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலும் கூட இயேசுடைய வாழ்க்கையில் நடந்து வந்திருக்கிறார் அல்லவோ, ஆகவே அவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா, அவருக்கு நம்ம துதி ஸ்தோத்திரங்களை சொல்லலாமா? ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய வேதம் சொல்லப்பட்டபடி நீர் நடந்து வருகிறதை ஆண்டவரே எங்களுடைய கண்கள் கண்டதுப்பா, நாங்கள் பார்த்தோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும், ஒவ்வொரு வாழ்க்கைக்குரிய ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து பிள்ளைகளை நீங்கள் விடுதலை செய்யுங்கப்பா. விடுதலை கொடுத்து பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதற்கென்றே நீர் அவருடைய வாழ்க்கையில் நடந்து வந்திருக்கிறீங்க, அவருடைய குடும்பத்தில் நடந்து வந்திருக்கிறீங்க. வாலிப தம்பி தங்கச்சிமாருடைய வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கிற சகல காரியத்தையும் நீக்கி விடுதலை ஆக்குங்கப்பா. நீங்கள் நடந்து வருகிறதை பிள்ளைகள் கண்டதற்காய் ஸ்தோத்திரம், பார்த்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே 24 மணி நேரமும் நீங்கள் அவர்களோடு இருங்க ஆண்டவரே. நீங்கள் இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இம்மட்டும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டீர்கள், எங்களோடு பாடி ஜெபித்தீர்கள். ஆகவே எங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு நீங்கள் எழுதலாம். ஆகவே எங்களுடைய விலாசமும் எங்களுடைய டெலிஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே தேவனுடைய வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.